கிறிஸ்தவர்களே, ஆண்டவர் சிலுவையில் புரிந்த முதல் வார்த்தை மன்னிப்பு. மன்னிப்புக்கு குறித்து பேசும்படி இந்த நாளில் அழைப்பு கொடுத்த என் அருமை ஐயாவர்கள் ராஜ்நாய் அவர்கள் எனக்கு ரொம்ப பிரியமானவர். என்ன பார்த்தாலும் என் அன்பை நேசிக்கிறவர், அரவணைக்கிறவர். அவருக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றி வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் என்னோடு கூட வந்திருக்கின்ற என் அருமை என்னுடைய அப்பா மகன் பிரியகுமார், என்னுடைய ஸ்டாஃப் பார்த்தேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியானது. அதுமாதிரி ஐயாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னும் நிறைய ஊழியர்கள் மற்ற அனைவரும் இருக்கிறார்கள். என் தேவனுக்கு கொரோனாப்படியும் நன்றி செலுத்துகிறேன். கொடுக்கப்பட்ட வார்த்தை மன்னிப்பு. 1:25 இங்க பாட்டு பண்ணுவதை கருதுவாது. 1:25 நான் எது குறித்தும் பேச மாட்டேன், சத்தியத்தை குறித்து தான் பேசுவேன், வார்த்தை குறித்து தான் பேசுவேன். ஆண்டவர் நிச்சயமாக இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சின்ன ஜெபிக்கலாம். தொழில் தாங்கள் செய்கிறது என்னவென்று கிறிஸ்துவின் உயிர் துடிப்பு மனிதத்தின் மகுடம் அது பலமாய் இருக்கிறது. நம்முடைய ரட்சகருக்கு, நம்முடைய மீட்பருக்கு, நம்முடைய தகப்பனுக்கு ஒரு உயிர் துடிப்பு தெரியுமா? நம்மளை ரட்சிப்பதற்காக தான், நம்முடைய பாவங்களை நீக்கிறதுக்காக தான், மன்னிக்கிறதுக்காக தான் இவ்வுலகத்துக்கு அவர் வந்தார். இயேசு மரணத்தை செலுத்தினார். தன்னுடைய தாயும் தன் தகப்பனோடு கூட இருந்து தச்சுடைய வேலையை செய்தார். அப்படிப்பட்ட ரட்சகர், அப்படிப்பட்ட மீட்பன் இந்த கொள்காதார் மேட்டில அழைக்கப்போன சூழ்நிலைகள் மத்தியில் இருக்கின்ற நேரத்தில் மனித பாவங்களை மனிதனை அவர் செலுத்துகிறார், தன்னை அர்ப்பணிக்கிறார். யாருமே சபிக்கல, யாரும் குறித்து கேவலமாக பேசல, ஒரு 7 லட்சத்து குறித்து பேசல, காலத்தை குறித்தும் பேசல, காட்டி கொடுத்திருக்கிறதும் பேசல. அவர் மன்னிக்கிற தெய்வமாய் இருக்கிறார், கடவுளாய் இருக்கிறார். அறிவாளர்களே, தந்தை மன்னியும் மன்னிப்பு என்பது மண்ணில் வாழும் மனிதர்களுக்கு அவசியம். எப்படி கடவுள் மன்னிக்கிறவராக இருக்கிறாரோ அதே போல் இம்மண்டலத்தில் வாழ்ந்த அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வாழும் வரை, அவர் சாகும் வரை நம்மளுக்கு மன்னிப்பு கொடுக்கிற கடவுளாக இருக்கிறார்.
தேவனுடைய பாலகனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மனிதர் வாழ்கின்ற அனைவருக்கும் மன்னிப்பு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு மரணத்தின் உலக வாழ்க்கையில் முடிவில் விண்ணுக்கும் மண்ணுக்கும் வெளிப்படையாக தண்டனைக்குரிய குற்றமற்றவராய் காணப்பட்டார். விண்ணுக்கும் மண்ணுக்கும் உலகத்திற்கு கொள்கின்ற பேட்டில நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குற்றமற்றவராய் சிலுவையில கொள்கின்ற பேட்டில தொங்கிக் கொண்டே இருக்கிறார். அவர் உலகங்களை பார்க்கிறோம், அவர் அழைக்கப்பட்ட அடிகளை பார்க்கிறோம். நிறைய காத்துக் கொண்டிருக்கிற அவர் என்ன செய்ய போகிறார் என்று நிறைய பேர் கொள்கின்ற பேட்டில நின்று கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, பாருங்க, அந்த இடத்துல அவருக்கு சொந்தக்காரர்கள் என்று யாருமே முன்னாடி வந்து இவரை ஏன் அடிக்கிறீங்க, இவரை ஏன் துன்பப்படுத்துறீங்க, இவரை ஏன் கொலை செய்யறீங்க, இவரை ஏன் கொடுமைப்படுத்துறீங்க, இவரை ஏன் சாத்தானை அடிக்க, நீ ஒரு திருடன், நீ ஒரு கொலைக்காரன், நீ ஒரு கண்ணீருக்குரியவன், ஆனால் இவரை நீ அடிக்கிறீங்க என்று யாரும் சொல்வதற்கு ஒரு ஆளுமே. அருமையானவர்களே, நல்லா யோசித்து பாருங்க. நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு வாழ்வில் எத்தனை பேருக்கு அற்புதங்கள் அடையாளங்கள் செய்த நம்முடைய ரட்சகர் மைந்தன் உலகத்தில் பிறந்தவர் இந்த உலகத்துக்குள்ளே இல்லாமல் அவ்வாறுமான காட்சியாய் வாழ்ந்து கொண்டு இந்த நாளில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். பாருங்க, இன்றைக்கு கூட சும்மா யாராவது ஒரு சண்டை போட்டால் உடனே நம்ம சொந்தக்காரர், தூரத்த சொந்தக்காரர், வெளியூருக்கு வந்த சொந்தக்காரர், ஏன் ஆட்களை நீங்க அழைக்கிறீங்க என்று கேள்வி கேட்க என் உலகத்தில் உண்டு. என் சொந்தக்காரர், என் ஊருக்கு சொந்தக்காரர் பாட்டன், என் ஆயிரம் காலத்தை கூட பிறந்தவன் என்று சொல்ல முடியும். இயேசு யாருடைய குலத்தில் பிறந்தார்? யூதருடைய குலத்தில் பிறந்தவர், யூதருடைய அரசன், யூதருடைய மேய்ப்பன், உலகத்திற்கு ரட்சிப்பை கொடுக்க வந்தவர், தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற வந்தவர், மைந்தன். அப்படிப்பட்ட மைந்தனுக்கு யாரையோ ஒரு கிட்ட நெருங்கவே பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு பிதாவுடைய சித்தத்தின்படி அவர் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். பாருங்க, பிதாவிடத்துல இன்னும் பரிந்து பேசுகிறார். அவர் பரிகாசம் செய்தவர்கள், நீ கிறிஸ்துவனா, நீ ஞான நிச்சயக்காரனா, நீ எப்படிப்பட்டவன், பரிகாசம் பண்ணிக் கொண்டிருக்கிற மகளை பார்த்து அவரை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பைபிள் எடுத்துக்கொண்டு போகும்போது, கர்த்தருடைய வசனத்தை கொண்டு போகும்போது, பக்கத்து வீட்டுக்காரர் மட்டுமல்ல, தூரத்து வீட்டுக்காரர் மட்டுமல்ல, அந்நியர்கள் பண்றான், பரிகாசம் பண்றான். ஆனால் கிறிஸ்துவின் உபதேசம் கெட்ட பொருளுக்கு பைத்தியம். அவன் வாழ்க்கையில் வாழ முடியாது. அதை உட்பிரவேசிக்கிறவன், கிறிஸ்துவின் உபதேசத்தை உட்பிரவேசிக்கிற உணவில் சாப்பிடுகிறவன், அதை படித்து பைபிள் படிக்கிறவன், செபிக்கிறவன், உபவாசம் இருக்கிறவன், அவனுக்கு மட்டும்தான் தெரியும். வேற யாருக்குமே பைத்தியக்காரர்கள் பைத்தியக்காரன் யாரு? பைத்தியக்காரன். அநேக மக்களை ஆண்டுக்கு ஒப்பு கொடுக்கிற பைத்தியக்காரன் தான் வைத்திருக்காரு. இதுக்கு ஸ்டேடமா இந்த வேலூர் மாவட்டத்துக்கு வரலன்னா, இது வேலூர் மாவட்டத்துக்கு ஒரு சிறுமண சிட்டியால் இருக்க முடியாது. காரணம் என்ன? அவங்க தனியே அர்ப்பணித்தார்கள். ஸ்டேடமாவை அரியாசம் பண்ணினார்கள். காலேஜ் கூட நம்பி ஐசிஐடி ஸ்கூல்ல படிச்சேன், நம்பியா ஸ்கூல்ல படிச்சேன்.
அந்த கவுடி ஆசிரியரை என்ன பண்ணாங்கன்னா அவர் சின்ன ஒரு குடிசை போடும்போது நிறைய பேர் வந்து கையெழுத்து அடிச்சிடலாம். அடிக்கும் போது ரத்தம் சொட்டுதான், ரத்தம் குட்டுது. அவர் சொல்றான், நான் மன்னிக்கிற இயேசு உங்களை மன்னிக்கிறாரு. என்ன அடிங்க, என்ன அடிங்க. ஒரு நாளில் இந்த இடம் உங்களுக்கு சோறு போடும், ஒரு நாளில் இந்த ஆளு உங்களுக்கு சோறு போடும். நீங்க நல்லா படிப்பீங்க, நீங்க நல்லா வாழ்வீங்க. அல்லேலூயா. அவர் மன்னிச்சாரு. எத்தனை பேர் பரிகாசம் பண்ணாங்க கவுடி வில்லியம் ஆசிரியர். ஆனா இன்னைக்கு கவுடி ஹையர் ஸ்கூல் திருநூர்ல இன்றைக்கு கலைஞர் பெரிய ஆட்கள், பெரிய பட்டதாரிகள் பயங்கரமாய் படித்து வாழ்வதற்காக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அறிவாளர்களே, பலமுறை இயேசு கிறிஸ்துவை அவர் காலிலிருந்து காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த நேரத்திலிருந்து அநேக சங்கத்தார், ஆலோசனை சங்கத்தார், அந்த சங்கத்துக்கு தலைவன் காய்வான் பெறப்படுத்துமா? இயேசு எப்படியாவது கொலை செய்யப்பட வேண்டும். அவன் தான் சனகிரி கொல்லப்பட்டு ஒரு யூனிட்டுக்கு தலைவன் யாருன்னா காய்வான். அல்லேலூயா. சனகிரி கொல்லப்பட்டு யூனிட்டுக்கு தலைவன் யாருன்னா காய்வான் தான். அவன் என்ன பண்ணான்? அவன் மூலமாய் நெருப்பது இயேசுவை அடித்தார்கள், துன்பப்படுத்தினார்கள், வேதனைப்படுத்தார்கள், அப்படி துப்பினார்கள். அவனையும் ஆண்டவர் மன்னிக்கிறார். இன்றைக்கு நாமும் மன்னிக்க வேண்டும். ஆண்டவர் பிதாவுக்கு எப்படி பரிந்து பேசி நம்மளுக்காக மன்னிக்கிறாரோ, அதே போல நம்மளை அடித்தாலும், துன்பப்படுத்தினாலும், நம்மளை கேவலப்படுத்தினாலும், நம் வாழ்கிற இடத்துல நம்ம அசிங்கப்படுத்தினாலும், நம் வேலை செய்கிற இடத்துல இன்னும் பேசினாலும் குறைத்துக் கொண்டு அமைதியாக இன்னும் கேள்விகள், பயங்கரமான சூழ்நிலைகள், நீ கிறிஸ்துவ கிண்டல் பண்ணுவாங்க. கண்ணை கட்டிட்டு கண்ணை கட்டி போச்சு. அது இருக்கிற மக்கள் அப்படி மட்டும் ஆண்டவர் அந்த குழந்தை மேட்டில குழந்தை இடத்துல அவர் மன்னிக்கிறவராய் இருக்கிறாரு. அறிவாளர்கள், அவர் மன்னிக்கிறதுக்காக அவர் வருவதும் இருக்கிறாரு. இவ்வுலகத்திற்கு மனிதனாய் உலகத்திற்கு வந்தார்கள். தீவிரை மனிதனாக நேசிக்கிறவராய் இருக்கிறாரு. உண்மையான பாவிகளை மன்னிக்கவே இயேசு கிறிஸ்து பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார். இவர்களை மன்னியும் அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இளைய பட்டணத்தில் யோனாவை அனுப்புகிறார்கள். யாரு? யோகோவா தேவன். இளைய பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம் தெரியுமா? இளைய பட்டணம் சனகிரி எண்ணப்பட்ட சர்வமே உண்டாக்கப்பட்ட பட்டணம் தான் இளைய பட்டணம். அங்கதான் ஆலோசனை கூட்டத்தால், அங்கதான் தலைவர்கள், அங்கதான் யூனியன் பிரதேசம் எல்லாமே இருக்கிற பட்டணம் எழுதினார். நினைவே பட்டணம். அது நினைவு பட்டணத்திற்கு தான் அங்கதான் அசீரியா எண்ணப்பட்ட ராஜா தான் தலைவர். அவர்தான் பெரிய ஒரு தீவிரவாதி. யூதர்களுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் கொடுமை செய்தவன். அந்த பட்டணத்துக்கு யோனாவை அனுப்புகிறார் கடவுள். ஆனா யோனா என்ன பண்றான்? அந்த கொடுமையான பட்டணத்துக்கு நானே போகணும். ஏன் ரட்சிக்க போனோம்? ஏன் ரட்சிக்க போனோம்? அவன் வயிறு கொடுமையானவன். அவன் அழிச்சு போனோம், அவன் செத்து போனோம், அவன் இருக்கவே கூடாது. சோதம் குமார பட்டணம் எப்படி அழைத்து விட்டதோ அதே போல அவனை அழித்து சொல்லி யோனாவுக்குள்ள மனசுக்குள்ள வருது. அவன் மனிதன். அவன் யாரு? மனிதன். அவன் யோனா பண்ணிக்கிறேன். யார் பண்ணிக்கிறேன்? இதை பண்ணிருந்தாலும் பண்ணிக்கிறேன் என்று சொல்லி மறுபடியும் விரும்பினாரு. அவன் மீனுடைய வச்சுல கடலில் தள்ளப்பட்டு மீன் வச்சு மீன்படுத்தல கொண்டு போறாரு. அவன் நச்செய்தி அறிவிக்கிறாரு. நச்செய்தி அறிவித்த உடனே இடையப்பட்டிருக்கிற ராஜா முதற்கொண்டு மிருகச்சிவிக்கிற வரை 40 நாள் உபவாசத்தில் காணப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கடவுள் முன்னோடிகளே மன்னிக்கிற தெய்வனாய் இருக்கிறார்.
இந்த பூலோகத்தில் வந்த மைந்தன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னையும் என்னையும் மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அவர் மன்னிப்பு கொடுக்கிற ஒரு சக்தி பலன், ஒரு மன்னிப்பு கொடுக்கிற ஒரு ஆற்றல் உடையவர், யாருக்கு இருந்தாலும் மன்னிப்பு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நிறைய பேர் திருடுத்தனமா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஓடி போய் என்ன பண்ற கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அப்பா அம்மாவை விட்டுறாங்க. இனிமே அப்பா அம்மா போன் சொல்றாங்க தெரியுமா, ஏமா நீ என்ன பண்ணுங்க, தயவு செய்து நீ அப்படியே போ, இனிமே என் வீட்டுக்கு வராங்க. என்ன பண்றாங்க, அதோட அப்பா அம்மா நேசிக்கிறது இல்லை, அவங்க எப்படி செஞ்சு போறாங்க, அவங்க கிட்ட வரக்கூடிய அவசியமே இல்லை. என்ன பண்ண நினைப்பு வாழ்க்கையில் வாழ்ந்துருக்காங்க. ஆனா அந்த மன அழுத்தம், அந்த மனப்பாரம், அந்த அன்பை இல்லாமல் நிறைய பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அவர்களையும் மீட்டெடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நான் பணியாற்றி ஊழியம் செய்யும்போது ஒரு குடும்பம் 18 வருஷமாய் பிரிந்து போய் அவங்க அப்பா அம்மாவுக்கு உறவு இல்லாமல் பிரிந்து போனாங்க. அப்பதான் சொன்னேன், கிறிஸ்துடைய அன்பை நடத்துமா ஒற்றுமையாய் இருக்கிறதா, ஒரு தாயும் தகவல் நேசிக்கணுமா சொன்னேன். அந்த அம்மா என் பேச்சை கேட்டு உடனே அப்பா அம்மாவை பிரேயருக்கு வீட்டுக்கு கொண்டு வந்து சந்தோஷமாய் கொண்டாடினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தாய் தகவலுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம், மகிழ்ச்சி, சந்தோஷம், மனமகிழ்ச்சியா இருந்தது. அதே போலதான் இன்றைக்கு புரிந்து போயிருக்கிற நாம் உலகில் நிறைய பேர் விரோதமாக நினைக்கிறார். அந்த சங்கை அழைக்கப்பட்டு நாம் ஒருவரையாய் சேர்ந்து ஆண்டவராக ஒப்புக் கொடுக்கிறவர்களாய் வாழ வேண்டும். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் சொல்லுகிறது, ஒருவர் தாங்கி ஒரு பேரில் உரைப்பாடுகள் உண்டானால் கிறிஸ்துவுக்கு முன்னிட்டு போல ஒருவர் மன்னிங்கள். இயேசு கிறிஸ்து எப்படி உங்களுக்கு மன்னித்தாரோ அதே போல நீங்களும் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார். அது ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நாம் பாவிகளாக இருக்கும் போது கிறிஸ்து நமக்காக உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் மீது கொண்டுள்ள தம் அன்பை குறித்து காட்டியுள்ளார். இயேசுவர் நமக்காக ரத்தம் சிந்தப்பட்டார், நம்முடைய பாவங்களை நீக்கினார், மன்னித்தார். அவர் நமக்காக உலகத்தில் வந்து ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அதே போல நாமும் இருக்க வேண்டும் என்று 7ஆம் வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் சொல்கிறது, பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபையான வழியே அவரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலே மன்னித்து வாழ்விலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 1 வசனம் 11 வசனம் பார்க்கும்போது இவர்கள் விசாரத்தில் கை கால்களை பிடிக்கப்பட்ட பெண்களை வாழ்வில கர்த்தர் மன்னித்து இனி பாவம் செய்யாது என்று சொல்கிறார். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், படுக்கையிலே கிடந்த ஒரு துருவதரை பார்த்து மகனே எழும்புங்கள், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்கிறார். அதனால இயேசு ஒரு மனுஷனை எத்தனை பேர் மன்னிக்க வேண்டும் என்று கேட்கும்போது 7 மன்னிக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கமெல்லாம் சுமந்து தீர்த்தார். அதனால இயேசு கிறிஸ்து விடுதலை வேண்டிய நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ரட்சகரை உண்மையை ஏற்றுக்கொள்ளும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தம்முடைய திருவசனத்தை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துகிறார். ஆமென்.